அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர் டஸ் இந்தியா ரேங்க் இன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 39 பொசிஷன்ல இருக்கும். சரிங்களா? 39 இது 2015 இருந்து நம்ம பார்த்தோம்னா 2015 81st பொசிஷன்ல இருந்தோம். இப்போ சிக்னிஃபிகண்டா நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சரிங்களா? அடுத்தது, choose the correct statement about monetary policy committee of RBI அப்படின்னு கேட்டிருக்காங்க. convened once every 2 months. ஸோ ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி அவங்க தான் நமக்கு இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதெல்லாம் நமக்கு சொல்றது. சரிங்களா? ஸோ எவ்ரி 2 months இந்த கமிட்டி மீட் ஆகும். அதான் கொடுத்துருக்காங்க. convened once every 2 months அப்படின்னு சொல்லி. decisions regarding the interest rates will be taken. அதான் அங்கே ரெப்போ ரேட் அதெல்லாம். சரியா? consist of 6 members headed by RBI governor. ஓகேவா? ஆர்பிஐ கவர்னர், டெப்யூட்டி கவர்னர்ஸ்லாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் 3 members அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சரியா? 3 பேரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கியூபா வாஸ் அஃபெக்டட் பை விச் ஹரிகேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூபாவில் ரீசெண்டாக அஃபெக்ட் ஆன ஹரிகேன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலின் அப்படிங்கிறது. ஷான்சன் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஜப்பானில் வந்த டைஃபூன். ஓகே, ஜப்பான் அப்படின்னா டைஃபூன் சொல்லணும். அமெரிக்கன் சைடில் ஹரிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் சைடில் சைக்ளோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது, மேவாட் ராபர்ஸ் பிலாங் டு விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தோம்னா இந்த ரீசெண்டாக ஏடிஎம் ஹைஸ்ட்ல மாட்டினவங்க. சரியா? எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் மேவாட். அங்கே இருக்கக்கூடிய இந்த வில்லேஜே பார்த்தோம்னா நமக்கு தீரன் படத்தில் வர மாதிரி எல்லாருமே வந்து ராபர்ஸாக தான் இருப்பாங்க. சரியா? லாஸ்டா, கிரியேட் இன் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரியேட் இன் இந்தியாவுக்கு கீழே பார்த்தோம்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஒரு 25 சேலஞ்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எந்த செக்டாரோட ரிலேட் ஆகி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அனிமேஷன், ரீல் மேக்கிங், கேமிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்டார்ஸ் தான் நம்ம இவங்களுக்காக தான் இந்த கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். இப்போ மேக் இன் இந்தியானா மேனுஃபேக்சரிங் சொல்லலாம். அதே மாதிரி கிரியேட் இன் இந்தியா அப்படின்னு பார்க்குறப்ப அனிமேஷன், கேமிங், ரீல் மேக்கிங் இவங்களுக்காக ஒரு 25 சேலஞ்சஸை வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டு ப்ரொமோட் இந்தியன் பேஸ்டு கண்டென்ட். ஓகேவா? இந்தியாவில் உருவாக்கக்கூடிய கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஒரு 5 questions கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 questions மீட் பண்ணலாம். தேங்க்யூ.